Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த நன்னாளில் உங்களுக்கு என்னென்ன நற்செய்திகள் ஏற்படுகிறது என்றால், முதலாவது நற்செய்தி, 3 குடைய சூரியன் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். 5 குடைய யோகாதிபதியோட, களத்திரகாரகனோட, பாக்யாதிபதியோட ராசியாதிபதி கனெக்ட் ஆயிட்டார். சிறப்பு என்னன்னா, ஜோதிட சாஸ்திரம் சொல்லாத ஒரு விதி என்னவென்றால், சனி எப்பொழுதெல்லாம் 10 குடையவனோடு தொடர்பு படுகிறானோ, சனி 7 பார்க்கிறார். சனி 7 பார்த்தா என்ன தெரியுமா? சனி ரொம்ப ரேரா தான் 7 பார்ப்பார். சனி 7 பார்த்துட்டாருன்னா ராசியிலே குரு வந்து விட்டார். சொல்லப்படாத ஒரு தகவல். ராசியில குரு வந்தா, ஆனால் குரு தரக்கூடிய ஒரு மோசமான பாயிண்ட், குரு தனித்து இருக்க கூடாது. 2வது விஷயம், குரு தனித்து மிதுனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது மற்றபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. 100க்கு 100 மார்க். உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள். விசுவா வசு என்று பெயரை தாங்கிய இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். பொதுவாகவே நான் நிறைய சொல்லியிருக்கேன், மிதுன ராசிக்காரர்கள் எல்லாரும் பிறந்ததிலிருந்து கஷ்டப்பட்டவர்கள், கஷ்டப்படுபவர்கள், பட்டவர்கள் எப்படின்னா வச்சுக்கோங்க. வறுமை அப்படிங்கிறதையே டெய்லி பார்த்து வளர்ந்தவர்கள். ஏன்னா 2 கூடிய தனாதிபதி சந்திரன். இந்த ஆளுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாது. 2.5 நாளுக்கு ஒரு தடவை ஒரு இடத்துக்கு மாறிண்டே இருப்பார். திடீர்னு 3ஆம் இடத்துக்கு போவார், திடீர்னு 6ஆம் இடத்துக்கு போவார், திடீர்னு 8ஆம் இடத்துக்கு போவார், திடீர்னு 12ஆம் இடத்துக்கு போவார். ஒரு பீதியிலே வச்சிருப்பார். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் வர்றது மட்டும் வந்தால் திடீர்னு வரும், இல்லைனா வரவே வராது. ஏன்னா 2 கூடையவன் ரொட்டேஷன்லேயே இருக்கான். அதனால் பணம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அப்படி சொல்கிறது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு நாம் இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன நற்பலன்களை கொண்டு வந்து தந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாரும் சொல்லாத பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம டச் பண்ணலாம். யாரும் சொல்லாத பாயிண்ட்ஸ்னு எனக்கு தெரியல. நான் எத்தனை பதிவு பார்த்தேன்னே முதல்ல எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன். எப்படின்னா, சனி பகவான் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. வருஷம் தொடங்குகிற இந்த நன்னாளில் உங்களுக்கு என்னென்ன நற்செய்திகள் ஏற்படுகிறது என்றால், முதலாவது நற்செய்தி, 3 குடைய சூரியன் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். சூப்பர். ஏன்னா 11ஆம் வீடுங்கிறது உங்களுக்கு என்ன? உபஜயஸ்தானம். 3 குடையவன்னா யாரு? முயற்சி. வந்திருக்கிறவர் HOD, அவர் உச்சம் பெறுகிறார். சூப்பரான விஷயம். முயற்சிகளில் மாபெரும் வெற்றியும் புகழையும், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அந்த மாதிரி ஒரு மாற்று குறையாத மன்னவன், அந்த பேர் எடுப்பீங்க நீங்கள். காரணம், 3 குடையவன் உச்சம் பெறுகிறான். உச்சம் பெற்ற சாதாரண நாள் கிடையாது. சூரியன். நிறைய பேர் சூரியனோட பவரை உணராமல் இருக்கீங்க. சூரிய பகவான் உச்சம் பெற்றுட்டாருன்னா அவர் நினைச்சது தான் நடத்துவார். ஏன்னா HOD அவர். அவருக்கு இந்த 1 மாதம் மட்டும் அவரோட பிளே. ஸோ அதே மாதிரி சொல்லாத விஷயம் என்ன? ராசியில் வரக்கூடிய குரு, இந்த குரு 5, 7, 9 பார்க்கிறார். இந்த குரு எப்போ வருவார்? இப்போ ஏப்ரல் மாத புத்தாண்டு பலன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு குரு கிடையாது. இப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டில் தான் இருக்கார் குரு. 12லேருந்து குரு 4, 6, 8 பார்க்குறாரு. ஆனால் நான் சொல்கிறது எப்படின்னா, புத்தாண்டு பலன்கள்ங்கிறதுனால வருடம் ஃபுல்லாக சொல்கிறேன். ஒரு மாதம் பொறுத்தீங்கன்னா, மே 15க்கு அப்புறம் குரு உங்கள் உடம்புக்கு வந்துடுறார். எது? மிதுனத்திலே உட்காந்துடுறார். உட்காந்த குரு 5, 7, 9 பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். நான் இப்போ தான் சொன்னேன், ராசியாதிபதி, தனாதிபதி, லாபாதிபதி, பாக்யாதிபதி, ராசியாதிபதி, யோகாதிபதி இவங்களோடலாம் கனெக்ட் ஆனார்னா அவங்க ஜாதகம் நல்லா இருக்கும். ஸோ 5 குடைய யோகாதிபதியோட, களத்திரகாரகனோட, பாக்யாதிபதியோட ராசியாதிபதி கனெக்ட் ஆகிட்டார். ஸோ 5, 7, 9 குரு பார்த்துடுறார். சரி, இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் சார். இதோ சிறப்பு சொல்கிறேன். நீங்களே சிறப்பு என்னன்னா, ஜோதிட சாஸ்திரம் சொல்லாத ஒரு விதி என்னவென்றால், சனி எப்பொழுதெல்லாம் 10 குடையவனோடு தொடர்பு படுகிறானோ, எப்படி 10ஆம் வீட்டு அதிபதியோடு, 10ஆம் இடத்தோடு, 10ஆம் பார்வை எல்லாம் தொடர்பு படுகிறானோ, அவர்கள் உலக புகழ் பெறுவார்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். எனும் ஒரு பாயிண்ட்னாலேயே மிதுன ராசிக்காரர்கள் பிராண்ட் ஆக போறீங்க. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, பிராண்டு. ஒரு பிராண்ட் ஆகிடுவீங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால்,
செவ்வாய் பகவான் 11 கூடையவர், லாபாதிபதி. எங்க இருக்கார்? 2ஆம் இடத்துல இருக்கார், தனஸ்தானத்துல, கடகத்துல இருக்கார். சார் உங்களுக்கு பாயிண்ட் பிச்சு பிச்சு சொல்றேன், கொஞ்சம் ஃபாலோ பண்றது கஷ்டமா இருந்தா கொஞ்சம் பொறுமையா கூட கொஞ்சம் ரிவைண்ட் ஓட்டி கேளுங்க. என்னென்ன நல்ல விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். 11 கூடையவன் 2ஆம் வீட்டில் இருக்கான், 3 கூடைய முயற்சி கூடையவன் 11ஆம் வீட்டில் இருக்கான். அதே மாதிரி சனி பகவான் 10ல் இருக்கார். 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10, 11, 12 பார்க்கிறார். அடுத்து 4 பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி. என்னைக்கு நீங்க பிராண்ட் ஆயிட்டீங்களோ உங்க ஸ்டேட்டஸ் லெவல் அப்போ ஆகிதானே ஆகணும். அப்போ உயர்கல்வி, உயர் பதவி வந்து தானே தீரணும். உத்தியோகஸ்தர்களா இருந்தா நீங்க மேனேஜரா இருந்த நீங்க சீனியர் மேனேஜர் ஆயிட்டீங்க. அல்லது தொழில் பண்றவங்களா இருந்தா 10ஆம் இடத்துக்கு சனி வந்ததால ஒரு கடை வச்சிருந்தவங்க 2 கடை பண்றீங்க. அல்லது அந்த ஒரு கடையவே மாடியில் ஒரு கடை கட்டி பெருசாக்குறீங்க. ஸ்தாபனத்தை விரிவாக்கம் பண்றீங்க. உங்க ஸ்தாபனத்தை, அல்லது உங்க லெவலில் நான் சொல்றதா இருந்தா, நான் என் லெவலில் சொன்னேன், உங்க லெவலில் சொல்றதா இருந்தா நேஷனலைஸ்டா இருந்த உங்க பிஸ்னஸ் இன்டர்நேஷனல் லெவலில் போகுது. உலகம் ஃபுல்லாக உங்க பிரான்ச்சஸ் வரும். கார்பரேட் லெவலில் சொல்றேன். அது அவங்க எறும்புக்கு ஒரு கரும்பு துகள் போதும், யானைக்கு கரும்பு காடே பத்தாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ராசி பலன் எல்லாம் ஒரே மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்குதுன்னா, அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் பழிக்கும். இப்போ 10 கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆகிடுவான். அவன் ஆனுவல் அவார்டு வாங்குவான், புகழ் பெறான். அதான் விஷயம், அதை புரிஞ்சுக்கோங்க. அது அவன் தகுதியில், இது உங்கள் தகுதியில், இது இன்னொருத்தர் தகுதியில். 10 கூடிய அரசியல்வாதியாக இருந்தால் அமைச்சர் ஆகிடுவார், அமைச்சராக இருந்தால் அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது யாருக்கு எந்த சக்தி, என்ன எக்ஸ்போசரோ அந்த எக்ஸ்போசரில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். சனி தரும் அற்புத பலன் 4 பார்த்துட்டார். சனி 7 பார்க்குறார். சனி 7 பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? சனி ரொம்ப ரேராக தான் 7 பார்ப்பார். சனி 7 பார்த்துட்டாருன்னா சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிப்பார். ஃபர்ஸ்ட் விஷயம் அது. கூட 2வது, சனி 7 பார்த்துட்டா என்ன ஆகும்னா, முதல் திருமணம் எனக்கு ஃபெயிலியர் சார், 2வது திருமணமாவது எனக்கு கிடைக்குமா, நல்லபடியாக நடக்குமா, இவ கூட நான் இப்போ குடும்பம் நடத்துகிறேன், சந்தோஷமாக இருப்பேனா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரமாக அமையும் சனியினுடைய 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வை அவ்வளவு பெரிய திருப்பு முனையாக அமையும். 7ஆம் இடம் என்பது ஃபாரின். ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு ஃபாரின் யோகமே கிடைக்கல. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்னவென்றால் சனி பகவான் எதை பார்த்துடுறார்? 10 பார்த்துறார், 7 பார்த்துறார். உங்களுடைய 7ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்த்துறார். கனடா போகணும், ஒன்டேரியா போகணும், அங்கே பணமே கட்ட தேவையில்லை. நான் பணம் கட்டி போகணும்னு நிலைமை சார். எனக்கு தகுதி அடிப்படையிலே செலக்ட் ஆவீங்க. உங்களுடைய அறிவு ஸ்கில்லை வச்சு செலக்ட் ஆவீங்க. ராசியிலே குரு வந்து விட்டார். சொல்லப்படாத ஒரு தகவல். ராசியில் குரு வந்தால் யாருக்கேனும் வயிற்றை கெடுத்துக்கிற பழக்கம் இருந்தால், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த விரைவு துரித உணவுகள் சாப்பிட்றது, அல்லது நம்ம சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் சாப்பிட்றது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிவர் கெடுவதற்கு ஆல்கஹால் மட்டும் காரணம் அல்ல, லிவர் கெடுவதற்கு நாம் சாப்பிடும் உணவு முறையும் காரணம். ஏன் லிவரை பற்றி பேசுகிறேன்னா, குரு தனித்திருந்தால், ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, குருவோ சந்திரனோ புதனோ, நீங்கள் நிறைய கேட்டுக்கிட்டீங்க கமெண்டில், அதனால தான் நிறைய இப்போல்லாம் டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஐ எம் ஷோயிங் மை டேலண்ட்ஸ். நீங்கள் என் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் இது படிப்போம். ஸோ அப்போது குரு உடம்புல உட்காந்துருக்கும் போது என்னாகும்? ஒற்றை அந்தனன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் உடனே இதை பண்ணிடாதீங்க. இது என்னென்னா, தனித்திருந்தால் அது அந்த இடம் பாழ். குரு தனித்திருந்தால் அந்த இடம் பாழ்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில். குரு தனித்து மிதுனத்தில் உட்காந்துருக்கும் போது தன்னுடைய சொந்த ஸ்தானத்தை பாழ் பண்ணிடுவார். பாழ்னா என்ன? உடம்பை கெடுத்துருவார். குரு ஸ்டைலில் கெடுப்பார். எப்படி கெடுப்பார்? குருவுடைய விஷயம் என்ன? வயிறு, கிட்னி, பெருங்குடல், லிவர். நிறைய தண்ணி குடிங்க, கிட்னியை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. நிறைய வாக்கிங் போங்க, தேவையில்லாத உணவை எடுத்துக்காதீங்க. ஆல்கஹால் அறவே வேண்டாம். ஏன்னா குரு பார்க்குறார். குரு உடம்புல உட்காந்துருக்கும் போது இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். ஸோ அப்போது குரு தரும் அற்புத பலன்கள் 5, 7, 9 கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் குரு தரக்கூடிய ஒரு மோசமான பாயிண்ட், குரு தனித்து இருக்கக்கூடாது. 2வது விஷயம், ராகு தனித்து 9ல் இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடாது. ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் 10, உங்களுக்கு 9க்கு வந்தாச்சு. 9ல் ராகு இருந்தால், நான் மேசராசிக்காரங்களுக்கு சொன்னது தான் சொன்னேன். 9ஆம் இடம் என்பது பித்ரு என்று அழைக்கப்படுகிறது. 9னா அப்பா. அப்பாவிற்கு விரோதமான 2 கிரகம் இருக்குது. என்ன? ராகு, சனி. இவங்க 2 பேரும் அப்பா பேச்சை கேட்காத பசங்க. சூரியன் சொல்கிறத சனி கேட்க மாட்டார், சூரியன் சொல்கிறத ராகு கேட்க மாட்டார். ராகு சூரியனை விழுங்கும் அந்த நாள் தான் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. கேது சந்திரனை விழுங்கும் நாள் தான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய சந்திரர்களுக்கு ஜென்ம விரோதிகள் ராகு கேதுக்கள். அப்போ சூரிய திசையில் ராகு புக்தி சத்தியமாக நடக்காது. அப்போ சூரியனுடைய ஸ்தானத்தை பாதிக்கக்கூடியவர் தான் இந்த 9ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு. அப்பாவோட உடல்நிலையில் அக்கறை தேவை, கைண்ட் அட்டென்ஷன்.
அதே மாதிரி 3ஆம் வீட்டில் கேது வந்துடுறார் உங்களுக்கு. 3ங்கிறது என்ன? 3ங்கிறது முயற்சி. முயற்சியில் கேது வரும்போது உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்களாலேயே பிரச்சனை வரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடம் என்பது அண்ணாதம்பி, இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும். ஆக ஜென்ரலாக நடக்க வேண்டியதை பேசுவோம். 10ல் சனி வந்துட்டார், பிராண்டாக போகிறீங்க. 4/10 உயர்கல்வி வரப்போகுது, ஃபாரின் போகிறீங்க, எல்லா நல்ல விஷயங்கள் நடக்குது. குரு வந்துட்டார், 5, 7, 9 பார்த்துட்டார். நல்லதை பற்றி பேசுவோம். ஒரே ஒரு விஷயம், வயிற்றுக்கு எடுத்துக்காமல் இருங்க. அது ஒன்று தான் நான் தர்ற ஒரு கைண்ட் அட்வைஸ். அப்பாவை பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. 100க்கு 100 மார்க். கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக, உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அழைத்த அடுத்த 5வது நிமிடம் எனக்கு அந்த அழைப்பு தெரிய வரும். அடுத்த ஒரு நாளுக்குள் அந்த சேம் டே நீங்கள் என்னை பார்க்கலாம். ஒரு கூகுள் மீட் எனும் வீடியோ திரையில் என்னை காணலாம். அல்லது ibcbakti.com தரவுகளுக்குள்ளே போய் அங்கே என்னுடைய பேர் டீட்டெயிலாம் இருக்கும், அதுலேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு ஃபேமிலியோடு உட்காந்து பெரிய டிவியில் ஹாலில் ஜம்முன்னு பாருங்கள். சகல தோஷங்கள்லேருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். இது திண்ணம். இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம்.